இல்லை, நான் வந்து அங்கே டிவி எல்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஈஷா சென்டரில் வந்து நோ டிவி, நத்திங், எல்லாருமே சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரிலாம். ஸோ நான் ஃபுல்லாக இன்னும் பார்க்கல, பட்டு நீங்கள் வந்தோடனே கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ வரும்போது யூடியூப்பில் பார்த்தேன், முத்தான 30 அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அவங்க அறிவித்த எல்லா அறிவிப்புமே, தேர்தல் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இல்லை தேர்தல் முடிஞ்சு வருகின்ற ஆட்சி அவர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்ற கேள்விகள்லாம் இருக்குது. நான் ஒரு லைனில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்தும் ஒரு அரசாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பி கூல், நோ டென்ஷன்னு. ஸோ வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்துல நாங்க அறிவிக்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட அந்த கூட்டணி பேச்சுகளும் கிட்டத்தட்ட திமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. அது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு. எந்த மாதிரி இப்போ ஆட்சியில பங்குன்ற ஒரு விஷயம் வந்து மீனா போயிட்டு இருக்கனால அதை நோக்கி ஆட்சியில் பங்குன்ற நோக்கி தேமுதிக நகரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. இல்ல, நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா, ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்கிறேன். எல்லாருமே வந்து ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், என் பக்கத்தில் அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுறேன். மருத்துவமனை திறந்து வைக்கிறதுக்காக பிரதமர் வந்து தமிழகம் வரக்கூடாது, அதாவது தொடர்ச்சியா இந்த தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்லாம் விமர்சனம் இருக்கு. நீங்க பிரதமர் வர்றது நல்லதானே, அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா நான் முதல்ல வரவேற்போம். அதனால அவர் வர்றது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதனால தமிழ்நாடு சிறப்பாக வரணுன்றதான் என்னோட கருத்து. சரிங்களா? நன்றிங்க. போதும்.